Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ரெசிபி சிறு பருப்பு ரசம். இந்த கொரோனா டைம்ல இத வந்து அடிக்கடி நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்தியானது. இத வந்து நான் வீட்ல ரெகுலரா செய்யற மாதிரியே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 15 பல் பூண்டு இது நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். மிளகாய் வத்தல் 3 ரெண்டா பிச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதோட சேர்த்துக்கிட்டேன். இதை லேசா வதக்கிடலாம். லேசா வதக்கின பிறகு 2 தக்காளி சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிடலாம். இது வந்து ரொம்ப பாயில் ஆகணும்னு தேவையில்லை. அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளியை ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர் அதாவது மல்லித்தூள், அப்புறம் சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகு பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டே லேசாக வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். புளி வந்து நிறைய சேர்க்கணும்னு தேவையில்லை. ஏற்கனவே நம்ம 2 தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிறுபருப்பு 50 கிராம் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சிறுபருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். ரசம் வைக்கும் போது எப்போவுமே 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொதிக்க வச்சிங்கன்னா டேஸ்ட் மாறிடும், கடுத்து போயிடும் ரசம். இப்போ வந்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். எப்போவுமே ரசத்துக்கு உப்பு போடும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இது கூட மல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஓகே, ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசம் வந்து இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொரோனா டைமில் வந்து நீங்கள் அடிக்கடி இந்த ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. நிறைய மிளகுத்தூள் நிறைய பூண்டு போட்டு இந்த ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.